அனைவருக்கும் வணக்கம். நான் துரைராஜ். இன்றைக்கி தேதி 22/7/2024. இன்றைக்கி மிட் கேப் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்தேன். ஆல்கோ ட்ரேடிங் தான் செஞ்சிகிட்ருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி 9:30க்கு அப்புறம் ஆல்கோ ஆட்டோ ட்ரிக்கர் ஆனிச்சு. ஆல்கோ ட்ரேடிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். ஸோ மேனுவலாக எந்த ட்ரேடிங் எடுக்கலை. ட்ரேட் புக்கை பார்த்தாலும் தெரியும் உங்களுக்கு. இன்றைக்கி மண்டே எக்ஸ்பைரி ட்ரேடுங்கிறதுனால மிட் கேப் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணேன். லாஸ்ட்டு ஃப்ரைடே ட்ரேட் பண்ணப்போ லாஸு 40,000. இன்றைக்கி ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 36,000 வந்துச்சு. ஸோ இன்னும் 4,000 நம்ம லாஸில் இருக்கோம். எப்படி இருந்தாலும் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மந்த்து ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கும். ஸோ இதில் பாருங்கள், இன்றைக்கி இதுதான் இந்த ட்ரேட் தான் எடுத்துச்சு. மார்க்கெட் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் சம்டைம் அகென்ஸ்டாக இருக்கும். அதனால் நம்ம பயப்பட வேணாம். 8 lakh கேபிட்டலில் ட்ரேட் பண்ணேன். இன்றைக்கி ப்ராஃபிட் வந்தது பார்த்திங்கன்னா அதில் தெரியும், 36,000 இருங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். நேற்று ட்ரேட் பண்ணப்போ 8.5 lakh இருந்துச்சு, லாஸ் ஆனிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 36,000 இருக்குது பாருங்கள். இது நாளைக்கு ஆட் ஆகிக்கும் அக்கௌண்ட்டில். ஸோ ப்ரோக்கரேஜ், செபி சார்ஜஸ்லாம் போனது போக மிச்சம் உள்ளது ஆட் ஆகும். ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரேடு இப்படி தான். நேற்று ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் லாஸ்ட்டு ட்ரேடிங் டே, அதாவது ஃப்ரைடே ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் தான். அப்படியே ஃபுல்லாக டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. சரி, இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோங்க, இதுக்கப்புறம் மேலே ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம அதனால தான் கொஞ்சம் அதிகமாக லாஸு, இல்லைனா ஒரு 25,000 நேற்று கட் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி உள்ள ட்ரேடு பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஓப்பன் ஆனதே கேப் டவுன் தான். ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ கண்டினியூஸாக அப் சைட் ரேலி. ஸோ சிஇ செல் ஆப்ஷன் எல்லாமே ஸ்டாப் லாஸு, ஆனால் புட் ஆப்ஷன் மட்டும் ஹோல்டிங்கில் இருந்துச்சு. நேற்று உள்ள லெவல் நம்ம எந்த லெவல் திங்க் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த லெவலுக்கு வந்துருச்சு மார்க்கெட்டு. ஸோ பார்ட் ஆஃப் த கேம் தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸு. நம்ம அதனால் கரெக்டாக எதையும் கேட்ச் பண்ண முடியாது. நான் மேனுவல் ட்ரேட் செய்கிறதில்ல. மேனுவல் ட்ரேட் செஞ்சேன்னா எனக்கு லாஸ் ஆகும், எமோஷனல்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்காக தான் ஆல்கோ ட்ரேடிங் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சப்ஸ்கிரைபரு, இது எப்படி நீங்கள் பண்ணுறீங்க என்ன இதுன்னு. அதுக்கு இன்னும் ஒரு 2 minutes அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம் நீங்கள் ஆல்கோ ட்ரேடிங்கில் எப்படி பண்ணுறீங்கன்னு. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் ஒரு 36,000 ப்ராஃபிட்டோட முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடிங் டே நாளைக்கு தான் இன்னும் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். வாங்க, இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு ஆல்கோ ட்ரேட்னால் என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்டு கேட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம சொல்லுவோம். சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் கொடுக்குறேன், ஒரு 2 minutesல கொடுத்துருவேன். அதில் கொஞ்சம் பாருங்கள். ஆக்சுவலாக ஆல்கோ ட்ரேடுங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க, சின்ன விஷயந்தான். என்னென்னா, நமக்கு ஒரு ரூல்ஸை நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்மள்கிட்ட இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ஆட்டோமேட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனிச்சுன்னா, ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஆர்டர் எடுக்கணும்னு இங்கே ஒரு கமாண்ட் எழுதுகிறோம். அதேமாதிரி இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா, ப்ரீவியஸ் கேண்டிலோட கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆர்டர் எக்ஸிக்யூட், அதாவது எக்ஸிட் ஆர்டர் அடிக்கணும்னு நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ அந்த மாதிரி ஒரு கோடிங் எழுதிட்டோம்னா, எப்பப்போல்லாம் அந்த மாதிரி நம்ம கமாண்டு மீட் ஆகுதோ அப்பப்போல்லாம் நம்ம ஆல்கோ ஆட்டோவாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் ப்ரோக்கர் டெர்மினலில். ஸோ அதே மாதிரியே ஃபுல் டைமாக அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆஃபீஸ் போகிறது, நம்மளோட ப்ரொஃபஷ்னல் வேலையாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபுல் டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியலங்கிறப்ப நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம மேனுவலாக எப்படி ட்ரேடு ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் இப்போ பாருங்கள், ஆல்கோ ட்ரேடில் நமக்கு என்ன தேவைன்னா, டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும், ப்ளஸ் ஆல்கோ வெப்சைட்டில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருக்கணும். அதை எடுத்து வச்சுட்டு எவ்ரி ட்ரேடிங் டேஸுக்கு என்னென்னக்கெல்லாம் ட்ரேடிங் டே இருக்கும் அன்றைக்கி மார்னிங் நம்ம லாகின் பண்ணணும். டிமேட் அக்கௌண்ட்லேயும் லாகின் பண்ணணும், வெப் டெர்மினல்லேருந்து ஆல்கோ வெப்சைட்லேருந்து லாகின் பண்ணணும். அதுக்கப்புறம் அது லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ஆகும். நம்ம என்ன கமாண்ட் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோ எக்ஸிக்யூஷன் ஆகும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. சம்டைம் நமக்கு மேனுவலாக எக்ஸிட் பண்ணோம்னா நம்ம ப்ரோக்கர் டெர்மினல்லேருந்து எக்ஸிட் பண்ணலாம், ப்ளஸ் ஆல்கோ வெப்சைட்லேருந்து எக்ஸிட் பண்ணலாம். இவ்வளோ தான், சின்ன விஷயந்தான். ஆனால் நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி, இதுக்கெல்லாம் பேக் போர்டு என்னென்னா, ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். மெயின் அதுதான். என்ன ஒன்றுனா, நம்மளாம் மேனுவலாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணாமல் ஆல்கோட்ட கொடுக்குறோம். ஸோ அது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். அதுக்கு இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா நான் 30,000 சம்திங் நான் போட்டது 1 இயருக்கு. ஆனால் நம்ம 1 இயருக்கு உள்ளதை குயிக்காக ஏர்ன் பண்ணிடுறேன். நான் 2.5 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இது வரைக்கும் இருக்கேன். ஸோ நோ இஷ்யூஸ். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்டு இதை பற்றி இன்னும் மேற்கொண்டு வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்கிறேன். அந்த வெப்சைட் நேம் என்ன, எப்படி நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அந்த மாதிரி எப்படி நான் அந்த ஆல்கோ ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இதுக்கு எல்லாத்துக்குமே நம்மள்ட்ட நல்ல ஸ்ட்ராட்டஜி இருந்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும்.
ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாமே ப்ராஃபிட் கிடையாது. அவங்க கரெக்டான டைமில் என்ட்ரி எக்ஸிட் நடந்துக்கிட்டு இருக்கும். அதுதான் அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பாருங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எல்லாம் வாட்ச் பண்ணுறாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, க்ரோ பண்ணுவோம். இதுக்கு இன்னும் அதிகம் சப்ஸ்கிரைபர் வர வர நம்ம அடுத்தடுத்த கண்டென்ட்லாம் நல்ல கண்டென்ட்லாம் கொண்டு வருவோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸு எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச டவுட்டை நான் க்ளியர் பண்ணுறேன். நம்ம எந்த கால்ஸ்லாம் கொடுக்குறதில்ல, அதனால் நீங்கள் இது டிப்ஸ்லாம் கொடுப்பேன்னு நினைக்காதீங்க. எந்த கால்ஸும் கொடுக்குறதில்ல. ஃப்யூச்சரில் மென்டர்ஷிப் எடுப்போம். அதில் வந்து நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போக்கி நீங்கள் கற்றுக்கலாம். ஆல்ரெடி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் கூடிய விரைவில் அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? வேறு ஏதாச்சும் டவுட்ஸுனால் நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம், மெசேஜ் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து 18 சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்தாங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.